ப்ரூனோவுக்கு நெறைய முடி கொட்டும். வாரியல் வச்சு கூட்டும்போது தலைக்கு மேல அப்படியே பறக்கும்னு சொல்வேன்ல. அதனால தான் நான் வந்து எப்பவுமே இந்த ஈஸி மாப் வச்சு தான் கிளீன் பண்ணுவேன். 1, 2 பேர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ முடி கொட்டும்போது எப்படி நீங்க பராமரிக்கிறீங்கன்னு. இதுதான் என்னோட வேலைங்க. இந்த மாரி ஈஸி மாப்னால நான் இந்த மாரி என்ன செஞ்சுருவேன், தூத்துருவேன். இத வச்சு கிளீன் பண்ணும்போது நம்ம தலைமுடி கீழ கிடந்தா கூட இதில என்ன செஞ்சிரும் வந்துரும். எல்லா டஸ்ட்டுமே இதில ஈஸியா வந்துரும். ஆனா தண்ணி மட்டும் எக்காரணம் கொண்டும் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதில தண்ணி ஒட்டிருச்சுன்னா அங்கங்கே என்ன செய்யும், இழுக்க முடியாது அத. அப்புறம் ப்ரூனோட முடி தான் கண்மணியோட பெட்டு எல்லா பக்கமும் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இதில் வந்து கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இப்படி நான் எடுத்துட்டேன்னு வைங்களாம், எல்லா முடியும் வந்துடும். ஈரம் பண்ணாமல் எடுக்கும்போது இந்த மாதிரி கையை வச்சு இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது அப்படியே பறக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு இப்படியே தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்படியே காய வச்சுக்குவேன். வீட்டுக்குள்ளே ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி 2 மாப் வச்சுருக்கிறேன். இது இருக்கிறனால தான் ப்ரூனோட முடியை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி என்னால் சமாளிக்க முடியுது. 1, 2 பேர் கேட்டிருந்தீங்க.